பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கெல்லாம் விசுவாசிக்கிறேன். இன்றைய வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, எல்லாம் முடிந்தது என்று நினைத்து தேவன் அற்புதம் செய்தார். அதற்குரிய சாட்சி. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கலாம். ஒருவேளை அது கடனை குறிச்ச ஒரு பாரமாக இருக்கலாம், வியாதிய குறிச்ச ஒரு பாரமாக இருக்கலாம், உடம்பு பலவீனத்தை குறிச்ச ஒரு பாரமாக இருக்கலாம், இல்லைன்னா தொழில் நிமித்தமாக தடைகள் ஏற்பட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அதை குறிச்ச ஒரு பாரமா இருக்கலாம். எதை குறிச்ச ஒரு பாரமா இருந்தாலும் நீங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்த அந்த செயலை திரும்பவும் உயிர்ப்பித்து ஆண்டவர் அதுல ஒரு அற்புதத்தை செய்வாரு. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க அப்படி நினைச்ச ஒரு சூழ்நிலையில, அதாவது எல்லாமே என் வாழ்க்கையில முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நினைச்ச அதே சூழ்நிலையில நானும் இருந்தேன். எப்படி அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? ஆமாங்க, வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வேதனைகளை அனுபவிச்சேன்னா ஒரு காலகட்டத்துல, அதாவது குழந்தை பாக்கியம், அதாவது கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கற்பத்தின் கனியை தரது அவருடைய கிருபை. எனக்கும் ஆண்டவர் முதல்ல ஒரு பெண் குழந்தைய தந்தாரு. அதுக்கு பிறகு ஒரு குழந்தை கன்சீவ் ஆகி நல்ல அதாவது பெட் ரெஸ்ட்லயே இருந்தேன். பெட் ரெஸ்ட்ல இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் நான் வளர்த்த நாயி என் வயிற்றுல ஏறி உட்கார்ந்து இருந்து நின்றது. பெரிய நாள், அது கேர்லெஸ்ஸா நான் இருக்கல. ஆனாலும் இப்படி என் வயிற்றுல மிதிச்சுன்னே தெரியாது. அப்படி எனக்கு வயிற்றுல அந்த நாள் மிதிச்ச உடனே எனக்கு உடம்புக்கு முடியாம ஆனது. உடம்பு ரீதியா ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்கும், ஆனா திடீர்னு உடம்பு வீக் ஆகும். மாறி மாறி ஸ்கேன் பண்ணி பார்த்தா பேபி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு டைம் நல்லா இல்ல, வீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் பீட் ஒருக்கா சொல்லுவாங்க நல்லா இருக்கு அப்படிம்பாங்க குழந்தைக்கு, இன்னொருக்கா சொல்லுவாங்க நல்லா இல்லை அப்படிம்பாங்க. அப்படி மாறி மாறி என்னுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருந்துட்டே இருந்து. சரி, நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து இப்படி மாறி மாறி இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட்டும் ஆகும். அங்கதான் பாருங்க, டாக்டர் எதிர்பாராத ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்தது. குழந்தை எப்படி அபாக்ஷன் ஆச்சுன்னே தெரியாது. குழந்தை அபாக்ஷன் ஆச்சு. அது மட்டும் இல்ல, எனக்கு ஓவர் ப்ளீடிங் ஆச்சு. ஓவர் ப்ளீடிங் ஆன பிறகு உடம்புல ஒரு சொட்டு வெப்பம் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தேன். லோ ப்ரெஷர் ஆச்சு. மனுஷனுக்கு உயிர்வான ப்ரெஷர் ரொம்ப முக்கியம் இல்லையா நார்மலுக்கு. எனக்கு ப்ரெஷர் லெவல் 1. அப்போ எந்த நிலைமையில நான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது என்னுடைய ஜீவன் இந்த உலகத்துல இருந்து மேல போனது மாதிரி ஒரு ஃபீல். நான் மேல போயிட்டே இருக்கேன். போகும்போது நான் அப்போ ஆண்டவர் அறியல. ஆண்டவர் யாருன்னு சொல்லி தெரியும், ஜீசஸ்னா தெரியும், ஆனா அவர் என்னுடைய சொந்த ரட்சகரா நான் ஏற்றுக்கொள்ளல. மேல போயிட்டே இருக்கும்போது ஒரு வெள்ளை கலர் அங்கி போட்ட ஒரு கை என்னை புஷ் பண்ணி கீழே தள்ளுது. எதுக்காக நீ வார, உனக்கு இன்னும் நாட்கள் இருக்கு போ அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ புஷ் பண்ண அந்த தள்ளுன அடுத்த செகண்டே நான் என்ன பண்றேன்னா என் சரீரத்துக்குள்ள விழுறேன். விழுந்து, அதாவது ப்ரெஷர் லெவல் 1ல இருந்த எனக்கு கடகடன்னு ப்ரெஷர் லெவல் நார்மலுக்கு வந்தது. மறுபடியும் ஜீவனை ஆண்டவர் எனக்கு தந்தாரு. அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையில என் ஜீவன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க. நான் மேல போகும்போது ஐயோ பிள்ளை போட்டுட்டு போறி அப்படிங்கிற ஒரு சவுண்ட் மட்டும் எனக்கு கேட்டுட்டே இருந்து.
அப்படிங்கும் போது டாக்டரால, அதாவது டாக்டர்ஸ் அப்ப இல்ல, நர்ஸ் ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப என்ன பாத்துக்கிட்டாங்க, அவங்கதான் கண்டுபிடிச்சது. அப்படி என்னோட வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு, என் ஜீவன் என்ன அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நான் தள்ளப்பட்டாலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, அதாவது வெள்ளக்கலர் அங்கி போட்ட ஒரு கை, அந்த கையில ஆணி பாய்ந்த தழும்பு. அது யாரோட கை? ஜீசஸோட கை. என்னை புஷ் பண்ணி என்னை இந்த உலகத்துக்கு பழையபடியும் ஆண்டவர் என்ன அனுப்பினாரு. அதாவது கைய வச்சு நீங்க ஏன் வேற, உனக்கு இன்னும் வருஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னுடைய வாழ்க்கையில பழையபடியும் ஜீவனை தந்தவர் யாரு? என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இருந்த என் லைஃப்ல பழையபடியே எனக்கு ஜீவனை தந்து இன்னைக்கு என்னை ஆரோக்கியமா வச்சு அவரை சொந்த ரட்சகரா ஏற்றிக்கொண்டு அவருடைய நாமத்தை நான் சொல்றேன் அப்படின்னா அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. உங்க வாழ்க்கையில ஒருவேளை வியாதியோடு கூட நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம், இல்லைன்னா கற்பத்தின் கண்ணிக்காக நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம், இல்லைன்னா திருமண தடை இருந்ததுனால எனக்கு திருமணமே நடக்காது, வயசாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மன கசப்போடு கூட நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம், இல்ல நான் தொழில தொடங்கணும்னு சொல்லி நான் தொழில் தொடங்குறேன், எல்லாமே தடையா இருக்கு, முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு மன விருத்தியோட நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். கடன் தொல்லை நிமித்தமாக கடன் அதிக அளவு பெருகிட்டே இருக்கு, என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில கூட நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்து பார்த்தாலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலைய அறிந்திருக்கிற தேவன். உங்களுக்கு எதிரா எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலை ஒன்றுமே இல்லாமல் மாற்ற அவரால முடியும். மறிச்சு போன லாசரு மறிச்சிட்டாரு, இனி அவர் உயிரோடு வரமாட்டாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா மறிச்சு 3 நாள் ஆயிடுச்சு. அப்போ அந்த மறிச்சு போன லாசருவ ஆண்டவர் மனம் இறங்கி பதைபடியா லாசருக்கு உயிரோடு கொடுத்து ஜீவனை கொடுத்து அதிசயத்தை செய்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு 0, அதாவது பிரஷர் லெவல் 1, அந்த 1ங்கிற நிலைமையில இருந்து இன்னைக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லாம ஆரோக்கியமா இருந்து இருக்க வச்ச என்னுடைய ஆண்டவர் இன்னைக்கு பாருங்க, பிரஷர் கிடையாது, சுகர் கிடையாது, எந்த ஒரு வியாதியும் கிடையாது. அப்போ அப்படின்னா அற்புதத்தை செய்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை, அதை குறிச்சு நீங்க அழுதுட்டு இருக்கலாம், கஷ்டத்தோடு கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். எங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை ஆண்டவர் மாற்ற வல்லவரா இருக்கிறாரு, மாற்றுவாரு. முதல்ல நீங்க விசுவாசிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு. நம்பன் உங்களை கைவிடாத தேவன். லாசரு மறிச்சு போன லாசரை உயிரோடு எழுப்புற தேவன். உங்க வாழ்க்கையில இருக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சு கவலையோடு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் முடிச்சு தர வல்லவரா இருக்கிறாரு. இங்க விசுவாசிங்க, அது மட்டும் போதும் ஆண்டவருக்கு. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட கவலையோட விரக்தியோட வாழறதுக்கு மனமே இல்லாம இருந்து வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலயும் அப்பா நீங்க கண் நோக்கி பார்த்து வேணும் என்று ஜெபிக்கிறப்பா. எந்த காரியத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கலங்கி போய் நிக்கிறாங்களோ அந்த காரியத்துல அப்பா நீங்க அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அவங்க வாழ்க்கையில அப்பா நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே, அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அப்ப ஒவ்வொருவரையும் தாழ்த்தியப்பா உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன், நீங்க பொறுப்படுத்தி வழிநடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஆண்டவரே பரம தந்தையே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு.
கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிச்சயமா அற்புதத்தை செய்வாரு. கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.